வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி காடையை வச்சு சூப்பராக ஒரு சுக்கா ஆன் பண்ணுவோம். செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக. நான் சொல்கிற மெத்தடுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 4 காடை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதிகமாக கவுச்ச ஸ்மெல் வரும் காடை வந்து எப்போவுமே. அதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா சேர்த்து அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து, இது கூட வரமிளகா வந்து ஒரு 6 மிளகா சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் சேர்க்காமல் இதை வறுக்கணும். அதிகமாக கறியிடவும் கூடாது. கருகுச்சுன்னு சொன்னால் அதோடய டேஸ்ட்டே மாறிடும். கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. எல்லாம் சேர்ந்து வறுக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். அது வந்து கரெக்டான வறுவல் கரெக்டாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்டில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வரைக்கிற மசாலாவில் போட்டு அரைச்சி சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வறுத்த பொருட்களெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கறியை இன்னொரு சட்டியில் அகலமான சட்டியில் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகா கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பத்தாது. சுக்கா வறுவல் வந்து எப்போவுமே நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லா கறியிலையும் படுற மாதிரி மிளகா அப்படியே நல்லா பிசறிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது வந்து ஊறட்டும். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நம்ம நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகமாகவே கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம். நம்ம கறியை சேர்த்து வெங்காயம் வதக்கும்போது வதங்கிடும். இப்போ கறியும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். மூடியை திறந்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் வேகும். அதனால் நம்ம வெறும் தண்ணி சேர்க்காம ஜாரை கழுவி வச்சுக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நெய்யிலே நல்லா வதக்கி விடுங்க. சுக்கா வறுவலுக்கு நெய்யிலே நம்ம அதிக நெய் சேர்த்து வதக்கும்போது
நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்படியே அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகம் சேர்க்க பிரியமில்லாதவங்க நம்ம எப்போ யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. சூப்பராக காடை சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு 25 to 30 நிமிஷம் வரை ஆனிச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.